ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கும்பகோணம் சேவரீஸ். நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நிலக்கடலையும் வெண்டைக்காயும் வச்சு ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ் ஒன்று தான் பார்க்க போகிறோம். இது கர்நாடகாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சைட் டிஷ் பண்ணுறதுக்கு ஒரு பொடி ஒன்று முதல்ல ரெடி பண்ணிப்போம். இதுக்கு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டுருக்கேன். உளுத்தம்பருப்பு பாதி வறுப்பட்டதுக்கு அப்புறமா 4 பேடிகை மிளகாய் சேர்த்துட்டுருக்கேன். இந்த பேடிகை மிளகாய் கூட காரத்துக்கு 2 குண்டூர் மிளகாய், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு பருப்பு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அது லைட்டாக செவந்து வரும். அந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு அதை வறுத்துக்கணும். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் நம்ம வறுக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தனி பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது என்னென்னா ஆறணும். ஆற விட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை பவுடராக நம்ம அரைக்க போகிறோம். இந்த பதத்துக்கு அரைக்கணும், ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், பெருங்காயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கணும். அது கூட ஒரே ஒரு நாட்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வெண்டைக்காயை நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். சேர்த்துன்னு எல்லாத்தையும் ஒத்தாப்பில் வதக்கிக்கணும். வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு நிலக்கடலை என்னென்னா 1/2 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒத்தாப்பில் நம்ம இப்போ வதக்கிக்கணும். வதக்கிண்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த பொடி அந்த காயில் எல்லாத்துலேயும் பட மாதிரி நல்லா வதக்கிக்கணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற போட்டு அதோட சாறையும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது கொதிக்கணும். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தோரம்பருப்பை வேக வச்சு அதையும் இது கூட சேர்த்துக்கணும். உங்களுக்கு கூட்டு பதத்தில் வேணும் அப்படின்னா தண்ணி சேர்க்க வேண்டாம். நான் இன்றைக்கி சாதத்துக்கு பசஞ்சிக்கிற மாதிரி சாம்பார் பதத்தில் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டுருக்கேன். இது கூட உங்களுக்கு கூட்டு பதத்தில் தொட்டுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா இதோடையே நிறுத்திக்கலாம். நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போது இது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்ல அரோமாவை கொடுக்கும். அதனால் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. அப்போ தான் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் கூட்டில் இறங்கியிருக்கும். அதுக்கப்புறமா திறந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறலாம். ரொம்பவே டேஸ்டியான வித்தியாசமான வேர்க்கடலை வெண்டைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுது. இதை நம்ம பொங்கல், தோசை எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். சாதத்தில் பிசைஞ்சுன்னு சாப்பிட்லாம். இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.